ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் பாட்டில்ஸ் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இத்தராஜிலு நாயுடு அப்படின்னு பாரிஸில் ஒரு கடை இருக்குது, அந்த கடையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா இது 1/4 கிலோ அளவுக்கு பிடிக்கும். இது 42 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். இந்த குட்டி பாட்டில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. 13 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். இது 25 கிராம் தான் பிடிக்கும். ரொம்ப சின்ன பாட்டில், நல்ல அழகாக இருந்தது. ஆனால் அந்த அழகாக இருக்குன்ற காரணத்துக்காகவே நான் அந்த பாட்டில் வாங்கினேன். ஒரு 2 பாட்டில் வாங்கினேன். ஒன்றில் பெப்பர் பவுடர் போட்டு வச்சுருக்கேன், இன்னொன்றில் மஞ்சத்தூள் போட்டு வச்சேன். இது ரெண்டும் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுற பொருள்ன்றதுனால. மற்றதெல்லாம் 50 கிராம் பிடிக்கும். 50 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஃபில் ஆகுது. இது 20 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். இதில் ஒரு 5 பாட்டில் வாங்கினேன். 5 ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்காக. ஆமாம், ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எல்லாமே மிளகு சீரகம்லாம் அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த ஜார் நெய் ஊற்றி வைக்கிறதுக்காக இந்த ஜார் வாங்கியிருந்தேன். நான் ஒரு கிலோ நெய் இதில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். 115. ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஜார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாட்டிலில் நெய் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை, அதனால் இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இது தேன் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் 1 கிலோவுக்கு அதிகமாகவே பிடிக்குது தேன் இதில். ஆமாம், இது 57 ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருந்தேன். தேன் பாட்டிலில் வச்சு யூஸ் பண்ணால் அது தன்மை மாறாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் நான் தேனுக்கு பாட்டில் வாங்கியிருந்தேன். எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி பெரிய ஜார் மாதிரி இருக்குல்ல, அந்த ஜாருக்கான மூடி உள்ளே பிளாஸ்டிக்கும் வெளியே சில்வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பிளாஸ்டிக் உள்ளே இருக்கிறதுனால இந்த வெளியே உள்ள ஸ்டீல் சீக்கிரமாக வேஸ்ட் ஆகாது, நல்லா லைஃப் வரும். இந்த மூடி நார்மல் டைப்பு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.